வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பன்னீர் மட்டர் மலாய் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது நான் ரொம்ப காலமாக நான் வீட்டில் தயார் பண்ணுறேன். எங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 இயர்ஸாக இந்த ரெசிபி நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன். எவ்ரி டைம் ரொம்ப சூப்பராக வரும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நான் வெங்காயத்தை நல்லா உரித்து கழுவிட்டு விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒன்றும் சேர்க்கல. தக்காளி கூட நல்லா கழுவிட்டு நறுக்கி மிக்சியில் சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நறுக்கி, பட்டு அவங்கவுங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பன்னீரை க்யூபாக நறுக்கிக்கணும். ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்படும். பெருங்காயம், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள், தந்தூரி சிக்கன் மசாலா, கரம் மசாலா தூள். அடுத்து நம்மளுக்கு வெண்ணெய் தேவைப்படும். மில்க் பவுடர், சீரகம், இஞ்சி பூண்டு விழுது. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். ப்ளாகில் டீட்டெயில் ரிட்டன் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு கடாயை மிதமான தீயில் காய வச்சு அதில் எண்ணெயும் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் அண்ட் வெண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுது சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை கைவிடாமல் கலரி 5-6 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணும். சுத்தமாக அதில் தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த லெவலுக்கு நல்லா கலரி கிண்டி அதை வதக்கி எடுக்கணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெங்காயம் தீஞ்சிடும். இந்த கிரேவி நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணுன்னா வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அதில் மசாலா பொடிகள் எல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து இன்னும் ஒரு 4-6 நிமிஷம் கலந்து வதக்கி விடணும். சுத்தமாக அது தீயக்கூடாது, கலரிட்டே இருக்கணும். எண்ணெய் விட்டு வந்ததும் இதில் நான் பால் பொடி, மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இன்னொரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பட்டாணி சேர்த்துருக்கேன். பட்டாணியை நல்லா 1 நிமிஷம் வதக்கி தண்ணியை ஊற்றி இன்னொரு 5-6 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இந்த மசாலா நல்லா கொதி வந்ததும் பன்னீர் நான் நறுக்கி வச்சுருக்கிறது சேர்த்துருக்கேன். இப்போ பன்னீர் சேர்த்து மசாலாவில் நல்லா கலந்ததும் அதில் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து இன்னொரு முறை நல்லா கலந்துட்டு 5-6 நிமிஷம் கொதிக்க விடணும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ரிட்டன் ரெசிபிக்கு என்னோடய ப்ளாகுக்கு விசிட் பண்ணுங்கள். ப்ளாக் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாகுக்கு டைரெக்ட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சட்டி காய வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் பெருங்காயமும் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டேன். இப்போ இந்த தாளிப்பை நம்ம இந்த தயார் பண்ணி வச்சுருக்க பன்னீரில் சேர்க்கணும். முதல்ல அந்த பன்னீருக்கு கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி இருக்கிறத சேர்த்து தாளிப்பை சேர்த்துருக்கேன். இப்போ இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். இன்னொரு முறை இந்த பன்னீரை நல்லா கலந்து பன்னீர் மட்டர் மலாய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை நல்லா கலந்து சுட சுட சப்பாத்தியோட பரிமாறியிருக்கேன். ரொம்ப அருமையான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக், சோஷியல் மீடியா, இங்கிலீஷ் சேனலோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.